ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் போட்டிருக்க இந்த நெக் செட் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் வந்து நான் 2 செட்டு மேக் பண்ணியிருப்பேன். இதுக்கான மெட்டீரியல் பாருங்கள். ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன் வந்து க்ரீன் கலர்லேயும், அப்புறம் ஆஃப் மூன் வந்து பிங்க் கலர்லேயும், இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஸ்டோன் வந்து க்ரீன் கலரில் ரவுண்ட் ஷேப்லேயும் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து பிங்க் கலரில் குந்தன் ஸ்டோன் வச்சு ஒட்டியிருக்கேன் லோட்டஸ் மேக் பண்ணுறது. கொஞ்சம் உங்களுக்கு வீடியோக்காக நான் உங்களுக்கு எப்படி மேக் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். எல்லாமே நான் மேக் பண்ணி காமிச்சோன்னா அது வந்து வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும் இல்லைங்களா, அதுக்காக தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் மேலே உங்களுக்கு நான் இமேஜ் வச்சுருக்கேன், ஃபோட்டோ கிளிப்பு. அதில் பாருங்கள் 2 செட்டு இருக்குது. ஒன்றுத்தில் 5 லோட்டஸ், மேலேயும் 5 லோட்டஸ், ஒரு செட்லேயுமே 5 லோட்டஸ் மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2த்துக்குமே வந்து நான் ஸ்டோன், அதாவது ஸ்டட்டுமே வந்து குந்தன் ஸ்டோன் வச்சு மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். கண்டினியூவாக பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போட்டிருக்க நிறைய வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய கிளாஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். இப்போது நம்ம OHP ஷீட் எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர், அதாவது நான் 5 லோட்டஸில் 1 மட்டும் க்ரீனில் மேக் பண்ணுறேன். இந்த சைடில் லெஃப்டில் ரைட்லேயும் 2 பிங்க்கில் போடலாங்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ளூ ஒட்டிக்கிட்டு B7000 க்ளூ அப்ளை பண்ணிப்போம். அதுக்கப்புறம் 3 ஸ்டோன், ஃபஸ்ட்டு சென்டர் ஸ்டோன் நேராகவும் லெஃப்டில் ரைட்லேயும் கொஞ்சம் லைட்டாக ஸ்லாண்டிங் மாதிரி கொஞ்சம் சாய்ச்ச மாதிரி வைங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே 2 ஸ்டோனுக்கு நடுவில் க்ளூ வச்சுட்டு லெஃப்டில் ரைட்லேயும் ஸ்டோன் ஒட்டிக்கோங்க. இப்போ கீழே வந்து ஆஃப் மூன் ஸ்டோனை நான் ஒட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலரில் குட்டியாக சர்க்கிளில் இருக்கிற அந்த பீடை வந்து நான் ஸ்டோனை ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு லோட்டஸ் மேக் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். நான் ஆல்ரெடி இது லோட்டஸ் மேக் பண்ணி இன்விசிபிள் நெக்லஸே போட்டிருக்கேன். நிறைய இன்விசிபிள் நெக்லஸ் வீடியோஸுமே போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இன்னொன்று நான் மேக் பண்ணி காமிக்கிறேன். 3 ஸ்டோன் ஒட்டிட்டோம். அதுக்கு கீழே ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் மூன் ஒட்டாமல் ஸ்டோன் ஒட்டினேன். இதில் ஆஃப் மூன் ஒட்டிட்டு நான் க்ரீன் ஒட்டி காமிக்கிறேன். அதுக்கு மேலே க்ளூ ஒட்டிட்டு இந்த சைடு ஒரு க்ரீனை நான் ஒட்டிக்கிட்டேன். அதுக்கு கீழே நம்ம ரவுண்ட் ஷேப்பில் ஒரு குந்தன் ஸ்டோன் வச்சுருந்தீங்களா, அதையுமே வந்து ஒட்டிப்போம். இப்போ லோட்டஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் அது வந்து ட்ரை ஆகட்டும். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒவ்வொன்றுத்துக்கும் 5 நம்ம மேக் பண்ணணும் இல்லைங்களா, அதனால் 4 ரோஸும் 4 பிங்க் கலரு, 1 வந்து க்ரீன் கலரில் எடுத்துக்கலாம். பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொன்று ப்ளூ கலரில் ஒட்டியிருக்கேன் பாருங்கள். அது இன்னொரு வீடியோவில் நான் வந்து நெக்லஸ் மேக் பண்ணுற மாதிரி டேப்லெட் பீட் வச்சு உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதோட வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக நான் போடுறேன். அதுக்காக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணுறேன். நீங்கள் கட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது லைட்டர் வச்சுருந்தாலோ இல்லாட்டி ஊதுவத்தி வச்சு அதை வந்து நம்ம மெல்ட் பண்ணிக்கிட்டால் நம்ம எட்ஜஸில் இருக்கிற அந்த உங்களுக்கு அந்த OHP ஷீட்டில் இருக்க அந்த எட்ஜஸில் இருக்கிறது தெரியாமல் ஃபினிஷிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் பாருங்கள். பேர்ல் லிங்க் செயின்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஐ பின் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதில் வந்து நமக்கு ஹெட் பின், ஐ பின் தேவைப்படும். நமக்கு இப்போ இதில் வந்து ஐ பின் தேவைப்படுது. 1 சைடு மட்டும் தான் நமக்கு ஃபோல்டிங்கில் இருக்கும். இது 2 சைடு ஃபோல்டிங்லுமே நமக்கு அவைலபிளாக கிடைக்கும். என்கிட்ட வந்து இருக்கிறத வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். 1 சைடு இருக்கிற மாதிரியே நான் 2வது சைடுமே நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டேன், ப்ளையர் வச்சு ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது எப்படி ஒட்டியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம ஐபென் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் அந்த சைடையுமே நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி 2 சைடுமே ஹோல் இருக்கிற மாதிரி மேக் பண்ணிப்போம். அப்புறம் கீழே வந்து அந்த லாரியல்ஸை போடுறதுக்காக அந்த ஐபின்னை ஆஃபாக கட் பண்ணிவிட்டு கீழே ஒட்ட போகிறோம். எப்படி ஒட்டுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த ஐபின்னை மேலே நீட்டாக ஒட்டிக்கிறோம். அதுக்கு கீழே கட் பண்ண ஐபின்னை நம்ம ஒட்டிக்கிட்டோம். இதுதான் எல்லா ப்ராசஸும். இதுதான் எல்லாத்துக்குமே நீங்கள் இதே மாதிரியே ஒட்டிக்கோங்க. அதுக்கு நமக்கு ஒரு ரிங் தேவைப்படும், ஜம்ப் ரிங் தேவைப்படும். ஏன்னா நம்ம லாரியல்ஸை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் நம்ம ஐபின்னை ஒட்டிக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும், லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கனெக்ட் பண்ணுறதுக்காக அது மாதிரி ஃபோல்டு பண்ணியிருக்கோம். கீழே லாரியல்ஸை அதாவது ஜம்ப் ரிங் வச்சு கனெக்ட் பண்ணுறதுக்காக கீழே வந்து இன்னொரு ஐபின்னை நான் ஒட்டியிருக்கேன். அதை கட் பண்ணிவிட்டு ஒட்டுங்க. இது எல்லாத்துக்கும் ஒட்டினதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு லோட்டஸ்க்கு பின்னாடி கண்டிப்பாக நீங்கள் வேக்ஸ் ஷீட் வந்து ஒட்டியே ஆகணும். அப்போ தான் வந்து அது எடுக்காமல் இருக்கும், இல்லாட்டி உங்களுக்கு அது வெளியில் தெரியாமையே இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த லோட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஷீட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு க்ளூ வச்சுட்டு பேக் சைடில் ஒட்டி வச்சுக்கோங்க. எல்லா லோட்டஸ்க்கும் கண்டிப்பாக ஒட்டணும். பாருங்கள் நான் எப்படி ஒட்டுறேன்னுட்டு. இது மாதிரி தான் நீங்கள் ஒட்டணும். ஒட்டி ட்ரை ஆக விடுங்க. உடனே மேக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எடுத்துக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ண விட்டுட்டிங்கன்னா அது வந்து பெர்மனெண்ட்டாக ஒட்டிக்கும். அது எதுவும் ப்ராப்ளம் ஆகாது உங்களுக்கு.
என்னோடய வீடியோஸ் பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது புரியல, நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு கேட்கல, வீடியோ கிளியராக இல்லை, சொல்கிறது எங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது எதுனாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மென்ஷன் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தாலுமே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் என்னோடய ஒர்க்கில் நான் கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணிப்பேன். ஸோ அதுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இதுதான் வந்து நம்ம ஃபினிஷிங். இதுக்கப்புறம் நம்ம இதில் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இந்த லோட்டஸில் நம்ம ஐபின் பின்னாடி ஒட்டிட்டோம். ஒட்டினதுக்கப்புறம் வேக் ஷீட் வச்சு அதை கவர் பண்ணிட்டோம். இதே மாதிரி எல்லா லோட்டஸ்க்கும் நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் உங்களுக்கு நான் ஸ்லோவாகவே காமிச்சிருக்கேன், எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு பாருங்கள். நிறைய பேர் கிளாஸ்க்கு வந்து கேட்குறீங்க. கேட்டுட்டு எதுவும் ரெஸ்பான்ஸ், அதாவது நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னதுக்கப்புறம் ஓகே நான் ஜாயின் பண்ணுறேன் பண்ணல எதுவுமே சொல்லாமல் போயிடுறாங்க. அது டீட்டெயில்டு நிறைய பேர் கேட்குறீங்க. என்னோடய எல்லா கிளாஸஸ்க்குமே நான் ரெக்கார்டட் வீடியோஸ் தான் ஷேர் பண்ணுவேன். நான் எல்லா கிளாஸுமே மேக்ஸிமம் 99 ஃபீஸ் தான் சொல்லியிருக்கேன். ஃபேப்ரிக் பெயிண்டிங், மெஹந்தி கிளாஸ், ப்ரூச் கிளாஸ் மட்டும் தான் நான் 299 சொல்லியிருக்கேன். மற்ற கிளாஸஸ்க்குலாம் ஜஸ்ட் 99 மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணால் என்னோடய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா நான் குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு மெட்டீரியல் லிஸ்ட்டு உங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் உங்கள் கிளாஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், எப்படி மறுபடியும் எப்படி ஒட்டணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். க்ளூவை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஐபின்னை ஒட்டிட்டோம். அதுக்கு கீழே ஒரு குட்டி ஐபின்னையுமே நம்ம வந்து ஒட்டுறோம். ஒட்டினதுக்கப்புறம் வேக் ஷீட்டை கட் பண்ணி பேக் சைடில் க்ளூ வச்சு அப்ளை பண்ணி ஒட்டிடுறோம். அவ்வளோதான். பார்த்திங்கனாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை வச்சு நீங்கள் வந்து இன்விசிபிள் நெக்லஸும் மேக் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடய சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். நான் சென்டரில் ஒரு க்ரீனு, லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ரெண்டு பிங்க் கலர் லோட்டஸும் நான் வச்சிடுறேன். இதுதான் வந்து ப்ராசஸ். நான் இப்படி தான் மேக் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து ஜம்ப் ரிங் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். நான் அந்த ஐபின்லேயே வந்து கனெக்ட் பண்ணலான்னு பண்ணேன். கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இல்லை. அதனால் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு ஜம்ப் ரிங் எடுத்துக்கிட்டேன். அப்படி நமக்கு எத்தனை தேவைப்படும்னா கண்டிப்பாக 4 ஜம்ப் ரிங் தேவைப்படும். அதுக்கப்புறம் கீழே ஹேங்கிங்ஸ், அதாவது லாரியல்ஸ் தொங்க விடுறதுக்காக 5 ஜம்ப் ரிங் தேவைப்படும். அதாவது ஒரு நெக் செட்டுக்கும் நமக்கு 9 தேவைப்படுது. அதுக்கப்புறம் அந்த செயின்ஸ் இருக்குதுங்க, லிங்க் செயின், அது கனெக்ட் பண்ண லாஸ்ட்டில் ஒரு ஜம்ப் ரிங் நமக்கு தேவைப்படும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்கள் ஸ்லோவாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே புரியும். என்னோடய வாய்ஸ் கேட்கணும்னு கிடையாது. நீங்கள் மியூட் பண்ணிவிட்டு கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரியும். இப்போ பாருங்கள், இந்த ஐபின்னில் நம்ம வந்து எப்படி எந்த சைட் பார்க்குற மாதிரி ஒட்டணும் அப்படிங்கிறத நான் சொல்லிகிட்ருக்கேன். அது வந்து மேலேயும் கீழேயும் பார்க்குற மாதிரி இருக்கணும். அந்த ஹோலு லெஃப்ட்டில் ரைட்டில் பார்த்த மாதிரி நம்ம வச்சோன்னா நமக்கு வந்து கம்ஃபர்ட் வராது. அந்த ஐபின்னோட அந்த ரவுண்டாக இருக்குது இல்லைங்களா, அது மேலேயும் கீழேயும் பார்த்த மாதிரி இருக்கணும். ஃப்ரண்ட்டில் பேக்கில் பார்க்குற மாதிரி அது இருக்கக்கூடாது. பாருங்கள், நான் இதில் பார்த்தீங்கன்னா புரியும். நான் அந்த ஐபினை எந்த பொசிஷனில் ஒட்டியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்லோவாக பாருங்கள். ஒவ்வொன்றத்துலேயும் நீங்கள் வந்து ஜம்ப் ரிங் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ஐபின் வந்து கொஞ்சம் கீழே சாய்ஞ்ச மாதிரி இருக்குது. அதை நான் நேராக திருப்பி மேலே பார்க்குற மாதிரி திருப்பினதுக்கப்புறம் தான் அது கரெக்டாக நின்றுது. பாருங்கள், இதுலேயுமே வந்து நான் மேல் பக்கமாக பார்த்த மாதிரி தான் நான் ஒட்டியிருக்கேன் ஐபின்னு. ஸோ அது மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து கம்ஃபர்ட்டாக அந்த ஜம்ப் ரிங் அதுவும் கனெக்ட் ஆகிட்டு நம்ம நெக்கில் போடும்போது கரெக்டாக நிற்கும். இல்லாட்டி ஒன்று தூக்குன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால தான் அந்த ஐபின் வந்து மேலே பார்த்த மாதிரி ஒட்டுங்க. நம்மளோட ஃபீஸும் பேக் சைடும் பார்க்குற மாதிரி ஒட்டி வைக்காதீங்க. ஸோ இப்போ ஜம்ப் ரிங் கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பாருங்கள். உங்கள்கிட்ட லாரியல்ஸ் என்ன கலர் இருக்கோ, உங்களுக்கு மேட்சிங்காக என்ன வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து கலர்ஸாக எடுக்கல, சாண்டல் கலரில் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த லாரியல்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதுக்கு வந்து ஜம்ப் ரிங் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். கீழே ஒரு ஐபின் ஒட்டணும் இல்லைங்களா, அந்த ஐபினில் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ ஜம்ப் ரிங் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உங்கள் இஷ்டம். நீங்கள் 4 லாரியல்ஸா 5 லாரியல்ஸ் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். 3 கூட போட்டுக்கலாம். நிறைய வேணும்னா நிறைய கூட நீங்கள் அதில் கோர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் அந்த ஐபினில் அதை வச்சு கனெக்ட் பண்ணி அப்புறம் ப்ளையர் வச்சு டைட் பண்ணிக்கிட்டேன். இதை தான் ப்ராசஸ். பாருங்கள் எப்படி நான் மேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஜம்ப் ரிங்கில் மறுபடியும் நான் லாரியல்ஸ் கனெக்ட் பண்ணி மறுபடியும் நான் வந்து அந்த ஐபினில் வச்சு கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி 5லையும் நீங்கள் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாத்துலேயும் கனெக்ட் பண்ணிவிட்டேன். இன்னும் 2 தான் இருக்குது. இதே மாதிரி நான் 2 செட்டுலேயுமே அது கீழே இருக்கிறதுல நான் மேக் பண்ணிவிட்டேன். இது செகண்ட் ஒன் நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன்.
பாருங்க நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு 5th ஒன் போட்டுட்ருக்கேன். நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட 5க்கு பதிலாக லோட்டஸ் வந்து இந்த சைடு இன்னொன்று ஆட் பண்ணி 7 கூட மேக் பண்ணிக்கலாம். அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். சில பேர் கழுத்து வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்னும் 2 ஆட் பண்ணிக்கலாம். கழுத்து ரொம்ப குட்டியாக இருக்கவங்க 3 கூட வச்சுக்கலாம், 5 கூட வச்சுக்கலாம். நல்லா தான் இருக்கும். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. லுக்கு நல்லா இருந்தது. நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக கூட பண்ணிக்கலாம், இல்லை கான்ட்ராஸ்ட்டாக பண்ணிக்கலாம். மேட்சிங்காக பண்ணுறத விட ஓரளவுக்கு கான்ட்ராஸ்ட்டில் வைக்கும்போது அதை எடுத்து கொடுக்கும் நல்லா உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அந்த ஜம்ப்ரிங்கை கொஞ்சம் டைம் எடுத்து ப்ரெஷர் கொடுத்து நல்லா அமுக்கி விடுங்க. இல்லாட்டி அது ரிமூவ் ஆகிட்டு அந்த லாரியல்ஸ் எல்லாம் கீழே கொட்டிக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் வந்து பேர்ல் லிங்க் செயின் எடுத்திருக்கேன். நான் எல்லாமே வந்து ஒரே இடத்துல வாங்கலை. அங்கங்கே சில பேர்கிட்ட சில மெட்டீரியல் கிடைக்கிறதில்ல. கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்து தான் வாங்குவேன். நான் அதிகமாக வந்து கொஞ்சம் ஒரு தட்டை அப்படி வாங்கும்போது வாணி கிராஃப்டில் தான் நான் வாங்கிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து கிடைக்கிற ஆன்லைனில் வாங்கிப்பேன். இன்னொருத்தவங்க வச்சுருக்காங்க, ஆர்ட் டு ஒர்க்குன்னு ஒரு சிஸ்டர் வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி சர்ச் பண்ணி தான் நான் வாங்குவேன். சில பேர் சீட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நம்ம ஒரு மெட்டீரியல் கேட்டால் அவங்க ஒன்று சென்ட் பண்ணுவாங்க, அமௌண்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய அந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எதுவுமே வந்து நீங்கள் செக் பண்ணி மெட்டீரியல் வாங்குங்க. மெட்டீரியல் வாங்கினா போதும்னு சொல்லிட்டு எதை வேணாலும் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அது மாதிரி 2, 3 பேர்ட்ட நான் ஏமாந்துருக்கேன். காசு தான் வேஸ்ட்டாக போச்சு. நம்ம ஏதோ கஷ்டப்பட்டு சேவ் பண்ணி வாங்குகிறோம், அதுலேயுமே சீட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அந்த லிங்க் செயினை வந்து நான் கட் பண்ணி எவ்வளோ நமக்கு நெக்குக்கு மெஷர்மெண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி, இப்போ லாஸ்ட்டில் ஒரு ஐபின் இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு ஜம்ப்ரிங்கை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த பேர்ல் லிங்க் செயினில் இருக்கிற அந்த ஒரு ரிங்கில் நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்கலாம், ஃபோல்டு பண்ணிவிட்டு. இப்போ இதை ஃபோல்டு பண்ணியாச்சு. இப்போ 2 லேயராக நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். லெஃப்ட்டில் 2 லேயர், ரைட்டில் 2 லேயர் எடுத்திருக்கேன். ஸோ 2 லைன்லேயுமே வந்து நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு ஜம்ப்ரிங் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அதில் நம்ம வந்து டோரி கனெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது இந்த இடத்துல அந்த லோட்டஸ்க்கும் இந்த பேர்ல் லிங்க் செயினுக்கும் ஒரு ஜம்ப்ரிங் தான் கனெக்ட் பண்ணி நான் இதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். நல்லா ப்ரெஷர் கொடுத்து டைட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அது கழண்டு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒவ்வொரு ஜம்ப்ரிங்கையும் நீங்கள் அப்பப்போ டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் லைஃப் வரும். இல்லாட்டி ரிமூவ் ஆகிடும். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போட்டு போய்ட்டு ரிமூவ் ஆகிட்டா திரும்ப அந்த டைமில் நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ நல்லா டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 1 நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 2மே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒன்று வந்து எனக்கும், ஒன்று என்னோடய தம்பி ஒய்ஃப்காகவும் மேக் பண்ணியது இது. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம ஸ்டட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் அதே லோட்டஸில் தான் நம்ம ஸ்டட்டு மேக் பண்ண போகிறோம். அது எப்படி மேக் பண்ணுறதுங்கிறதையும் நான் வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதுலேயுமே வந்து நான் ஜம்ப்ரிங் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அதை கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் ஜம்ப்ரிங் வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் டோரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் இல்லாட்டி கனெக்டர் வச்சு, அதாவது செயின் எக்ஸ்டென்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சுமே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓரளவுக்கு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நிறைய உங்களால் மேக் பண்ண முடியும். ஒரு நெக் செட்டுக்கே நம்ம 250, 200 அந்த மாதிரி வாங்கும்போது அதை வச்சு நம்ம மெட்டீரியல் வாங்கினா இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம 2, 3ங்கிறத கூட நம்ம மேக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓரளவுக்கு பேசிக்காக ஒரு கிளாஸை லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட மைண்டுக்கு ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக நீங்களே நிறைய மேக் பண்ணுற மாதிரி உங்கள் மைண்ட் அதுக்கு அடாப்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அதில் நிறைய லேர்ன் பண்ணிப்பீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேல் பண்ணாட்டியும் அட்லீஸ்ட் நமக்கு மேக் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க பேபிஸ்க்கு மேக் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து கனெக்டர், அதாவது லிங்க் செயின்ஸ் தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். டோரி கனெக்ட் பண்ணல நான். அதில் ஒரு ஹூக்கும் ஒரு செயின் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் குட்டியாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப லென்த்தாலாம் நான் ஆட் பண்ணலை. ஏன்னா இதுவே நான் வந்து ஓரளவுக்கு பேக் சைட் போகிற வரைக்கும் இது நெக் சோக்கர் மாதிரி தான், லென்த்தாக கிடையாது. ஸோ நெக்கில் ஒட்டி இருக்க மாதிரின்னும் போது நமக்கு பேக்கில் கொஞ்சம் நெக் வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நான் அந்த செயினை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதுதான் ஃபினிஷிங்கு. இது எனக்கு உண்மையாகவே ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு எப்படி சோக்கர் மேக் பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்டட் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஸ்டட்டுக்கு வந்து நமக்கு OHP ஷீட்லேயும் நம்ம மேக் பண்ணிக்கலாம், வேக்ஸ் ஷீட்லேயுமே நம்ம மேக் பண்ணிக்கலாம். 2லுமே வந்து நமக்கு ஒட்டிக்கும்.
நான் வேக் ஷீட்டில் தான் மேக் பண்ணேன். சேம் எப்படி லோட்டஸ் நான் ஃபஸ்ட்டு மேக் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டனோ அது மாதிரி தான் நான் இதுக்கும் நான் மேக் பண்ணியிருந்தேன். நமக்கு ஸ்டட் பேஸ் தேவைப்படும் இதுக்கு. இப்போ நான் அந்த லோட்டஸில் வந்து கீழே ஜம்ப்ரிங் சேம் அதில் எப்படி நம்ம வந்து கீழே ஐபின் வச்சு லாரியல்ஸ் கனெக்ட் பண்ணோமோ அதே மாதிரி தான் இதுலேயுமே நான் வந்து ஐபின் ஒட்டிட்டு அதில் லாரியல்ஸை கனெக்ட் பண்ணுற பாருங்கள். இதை ஒட்டி வச்சுக்கலாம். ஒட்டிட்டு பின்னாடி வந்து வேக் ஷீட் வச்சு ஒட்டிக்கலாம். இதுக்கு வந்து நமக்கு ஸ்டட் பேஸ் தேவைப்படும். ஸ்டட் பேஸும் ஸ்டட் ஹோல்டு பண்ணுற அந்த இதான் ஸ்டட் ஹோல்டருமே நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் அது பேக் சைடில் ஒட்டுறதுக்காக நான் வேக் ஷீட் கட் பண்ணிக்கிறேன். அதில் எவ்வளோ தேவைப்படுமோ அந்தளவுக்கு கட் பண்ணுங்க. வெளியில் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சால் நல்லா இருக்காது. நமக்கு ஸ்டட்டுங்கிறது 2 தேவைப்படும் இல்லையா, ஒரு நெக் செட்டுக்கு 2 தேவைப்படும். ஸோ நான் 4 லோட்டஸ் மேக் பண்ணியிருந்தேன். அந்த 4லேயுமே கீழே வந்து நான் லாரியல்ஸ் ஐபின்ல வச்சு ஒட்டிட்டு அதுக்கு மேலே நான் வந்து வேக் ஷீட்டை வேக் ஷீட் வச்சு நான் ஒட்டிக்கிட்டேன். இதுக்கப்புறம் நமக்கு ஒன்றுமே இல்லை, அந்த ஸ்டட் பேஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து க்ளூ வச்சு B7000 க்ளூ வச்சு ஒட்டிட்டிங்கன்னா ஒட்டிக்கும். நமக்கு அதுக்கப்புறம் இதில் எதுவுமே ஒர்க்கு கிடையாது. நமக்கு ஒரு ஸ்டட்டு நம்ம கற்றுக்கிட்டாலே அதை வச்சு நம்ம நிறைய மேக் பண்ணலாம். இதுதான் ப்ராசஸ்ன்னு தெரிஞ்சாலே போதும் நமக்கு. நம்ம ஏதாவது இருக்கிற நம்ம ஸ்டோன்ஸ் வச்சு பீட்ஸ் ஏதாவது வச்சு நம்ம கண்டிப்பாக ஸ்டோன் மேக் பண்ண முடியும். அதுக்கு நமக்கு ஒரு OHP ஷீட்டு க்ளூ இருந்தாலே போதும், அதை வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். ஸ்டட் பேஸில் மேக்ஸிமம் நமக்கு கிராம் கணக்கில் தான் வரும். அதிலே நமக்கு ஒரு 20, 50 கூட மேக் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஸ்டட் பேஸ் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு டைம் மெட்டீரியல் வாங்கினா அதை வச்சு நிறைய மேக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு மேக் பண்ணி ப்ராப்பராக கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். எடுத்ததும் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் என்னங்கிறது ப்ரைஸ் ஃபிக்ஸிங் எல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும். பாருங்கள், உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது நீங்கள் வீடியோ பார்த்தாலே புரியும் உங்களுக்கு. இப்போ நான் 2 ஸ்டட்டு மேக் பண்ணிட்டேன். இப்போ 3rd ஒனில் வந்து நான் வேக் ஷீட்டை வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக அதை கட் பண்ணுங்கள், இல்லாட்டி அது நமக்கு வெளியில் தெரியும், பார்க்க நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு க்ளூ வச்சு நம்ம வந்து அந்த ஸ்டட் பேஸ் இருக்குது இல்லைங்களா, இப்போ நம்ம க்ளூ வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு ஒட்டிக்கணும். அது உடனே ஒட்டி நிற்காது, கொஞ்சம் அதுக்கு நமக்கு டைம் கொடுக்கணும். ஒட்டி வச்சிடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள். வைக்கும்போது ஒட்டுற மாதிரி இல்லை பாருங்கள், எடுத்துக்கிட்டு மூவ் ஆகுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் அது ஒட்டிக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் இருக்கிற அந்த 3 ஸ்டட்லேயுமே நம்ம இதே மாதிரி ஸ்டட் பேஸ் வச்சு ஒட்டிக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒட்டியே காமிக்கிறேன். இது கொஞ்சம் நான் ஸ்லோவாகவே காமிக்கிறேன், ஸ்பீட் பண்ணலை. நிறைய வீடியோஸ் நான் ரொம்ப 1 hour 45 minutes அந்த மாதிரி வீடியோ எடுத்து அதை நான் வந்து எடிட் பண்ணி தான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி உங்களுக்கு 15 minutes அந்த மாதிரி கொடுப்பேன். ஏன்னா அவ்வளோ நேரம் வீடியோ யாரும் பார்க்க மாட்டாங்க, போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நான் ஸ்பீட் பண்ணி தான் கொடுப்பேன். சில இடத்துல நமக்கு டவுட் இருக்கும், அந்த டைமில் வந்து ஸ்பீட் பண்ணால் புரியாது இல்லைங்களா. ஸோ நான் வீடியோ போட்டு எந்த யூஸும் கிடையாதுன்னு, ஸோ அந்த மாதிரி இடங்களில் நான் வந்து ஸ்பீட் பண்ணாமல் இருப்பேன். அதனால தான் சில இடங்களில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு 3rd ஒன் ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ 4th ஒன்றுக்கும் நான் அதே மாதிரி க்ளூ வச்சு ஸ்டட் வச்சு நான் ஒட்டிக்கிறேன், ஸ்டட் பேஸ் வச்சு. அவ்வளோதான், உங்களுக்கு இந்த ஸ்டட்டோட வந்து ப்ராசஸ். இந்த ஸ்டட் ப்ராசஸ் முடிஞ்சது. இதே மாதிரி நீங்கள் வேறு மாதிரி ஃப்ளவர் மாதிரி கூட நீங்கள் ஸ்டோன் வச்சு ஒட்டி நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுதான் ஸ்டட் ஹோல்ட்ரு. நம்ம இதை வச்சு தானே பேக் சைடில் நம்ம ஹோல்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து இப்போவே போடாதீங்க, சும்மா உங்களுக்கு ஒன்று மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். ஏன்னா க்ளூவில் அது ஒட்டியிருக்காது, அது கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்கள் உடனே நீங்கள் போடும்போது அதை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இதில் ஏதாவது நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ஐபினை கொஞ்சம் இன்னும் லென்த்தியாக விட்டு கட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ணதால் அது வந்து க்ளூவில் எடுத்துக்குது. இது நான் வீடியோவில் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எதுக்காக காமிக்கணும், இதுவும் ஒரு மிஸ்டேக் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். அதுவும் இல்லாமல் அதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஒட்டுறதுக்கு. உடனே நம்ம யூஸ் பண்ணால் அது கண்டிப்பாக எடுத்துக்கும். கொஞ்சம் ஐபினை நீங்கள் கொஞ்சம் லென்த்தாக கட் பண்ணுங்கள். நம்ம அந்த நெக் செட்டுக்கு மேக் பண்ணும்போது மேலேயும் ஒரு ஐபின் வச்சதுனால அங்கே ஸ்பேஸ் இல்லை, ஸோ அங்கே குட்டியாக கட் பண்ணோம். இதுக்கு நம்ம மேலே எதுவும் நம்ம ஒட்டலை, ஸோ ஐபினை கொஞ்சம் லென்த்தாக கூட ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வேக் ஷீட் ஒட்டிட்டு நீங்கள் ஸ்டட் பேஸ் ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவில், வேறு எதுவும் கிடையாது. ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
கிளாஸ் ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்னோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். நான் ரெசின் ஒர்க் எல்லாமே வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆரி ஒர்க்கும் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ப்ரூச் கிளாஸ்க்கான வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். ப்ளவுஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு நான் கொடுத்துருக்கேன். பட்டு பாவாடை சட்டைக்கு மெஷர்மெண்ட் கூட நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸும் இருக்குது, பாருங்கள். இந்த ஸ்டட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நம்ம அந்த நெக் செட்டுக்கு மேட்சிங்காக போடும்போது லுக் நல்லாயிருக்கும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் எப்படி வேணாலும் மேக் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். பட் இதோட அவுட்புட்டும் எனக்கு அது போடும்போது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அழகாகவே இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டு பாருங்கள். உங்கள் பேபிஸ்க்கு நீங்களே மேக் பண்ணி போடும்போது அது இன்னும் நமக்கு ஒரு ஹாப்பினஸ். நமக்கு அந்த ஹாப்பினஸ் போதும். நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் பண்ணல அது வேறு. பட் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு மேக் பண்ணும்போது ஹாப்பினஸ் தானே. பாய்.